ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மார்ச் 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தேஜஸ் போர் விமானத்தில் அதிநவீன உயிர்காக்கும் அமைப்பு முறை. தேஜஸ் இலகுரக போர் விமானத்தில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட விமானிகளுக்கான அதிநவீன உயிர்காக்கும் அமைப்பு முறை 50,000 அடி உயரத்தில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. ஆன்போர்டு ஆக்சிஜன் ஜெனரேட்டிங் சிஸ்டம் OPOGS அடிப்படையிலான இந்த அமைப்பு விமானிகள் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை உருவாக்குவதோடு அவற்றை ஒழுங்குபடுத்தும் திறனுடன் கொண்டது. காயிதே மில்லத் விருதுக்கு 3 தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் சிறப்பான பணிக்காக 3 காயிதே மில்லத் விருதை காயிதே மில்லத் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை அறிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு முதல் காயிதே மில்லத் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை சார்பில் காயிதே மில்லத் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2024ஆம் ஆண்டுக்கான விருதுக்கு இந்தியாவில் மனித உரிமைகளுக்காகவும் சர்வதேச அளவில் பொது உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்து வரும் ஜான் தயாள் அகில இந்திய மஜ்லிஸ் முஷாவராத் அமைப்பின் முன்னாள் தலைமை நவைத் ஹமீது, மனித உரிமை செயல்பாட்டாளரும் டில்லி IITயின் முன்னாள் பேராசிரியருமான விபின் குமார் திரிபாதி ஆகியோர் காயிதே மில்லத் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராக் மாஸ்டர்ஸ் பிரக்யானந்தா, அரவிந்த் சிதம்பரம் முன்னிலையில். பிராக் மாஸ்டர் செஸ் போட்டியில் இந்திய GMR பிரக்யானந்தா, அரவிந்த் சிதம்பரம் ஆகியோர் தொடர்ந்து கூட்டாக முன்னிலை வகித்து வருகின்றனர். செக் குடியரசுத் தலைநகர் பிராக்கில் மாஸ்டர் செஸ் போட்டி நடைபெற்று வருகிறது. 6வது சுற்றாட்டங்களில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் சாம் சங்லென் மோதிய ஆட்டம் டிராவில் முடிந்தது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய GM அரவிந்த் சிதம்பரம் வியட்நாமின் குவாங் லிம் புள்ளிகளை பகிர்ந்து கொண்டனர். ஈரான் அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்காவுடன் பேசுவோம். அமெரிக்காவுடன் தாங்கள் நடத்தும் பேச்சுவார்த்தையில் ஈரான் அணுசக்தி திட்டங்கள் குறித்த அம்சங்களும் இடம்பெறும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. இது குறித்து ரஷ்ய அதிபர் மாளிகை புதன்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்காவுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் ஈரான் தொடர்பான அம்சங்களும் இடம்பெறும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த ரஷ்யா உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அணுசக்தி திட்டங்கள் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கானவை இல்லை என்பதை உறுதி செய்வதற்கான சர்வதேச ஒப்பந்தம் ஒபாமா ஆட்சி காலத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் ட்ரம்ப் அதிபரான பிறகு அந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகியது நினைவு கூறத்தக்கது. தேங்க்யூ கைஸ். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க.